வழக்குகள். லூர்து அன்னைக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்கள்: ஜேஎம்ஜே டிராவல்ஸ், ஆரோக்கியதாஸ் மற்றும் அனிதா குடும்பத்தினர், தெரேசா செபாஸ்டியன் குடும்பத்தினர், அருள் தீபா குடும்பத்தினர், ஹாரி மற்றும் மேரி குடும்பத்தினர், ஆலன் டேரி குடும்பத்தினர், தீப்தி தீபா மற்றும் நளினி ஜான் குடும்பத்தினர், மேரி எலிசபெத் மற்றும் துரைராஜ், மார்கரெட் பிரேமா மற்றும் மைக்கேல் நயனா குடும்பத்தினர், ஜான் மற்றும் ஃபாத்திமா மேரி குடும்பத்தினர், ஆரோக்கிய ஹாரி மற்றும் நிக்கோலஸ் குடும்பத்தினர், அருளப்பன் சகாய மேரி குடும்பத்தினர், சுனிதா அவர்கள் இன்று அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். சிஸ்டர் வனிதா அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ரிச்சர்ட் மற்றும் ஃபிலோமினா அவரது 20ஆம் ஆண்டு திருமண வாழ்க்கை கொண்டாடுகின்றார்கள். முக்கிய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கும் குடும்பத்தினர்கள்: மரியா கேப்ரியலா மற்றும் கெனத் மேரியோ நல்ல ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆந்தனி பால் குடும்பத்தினர்கள், நோயல் மற்றும் லிஜி குடும்பத்தினர்கள். ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கும் திருபலி: எம்ஏ தாஸ் ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் சரளா மேரி குடும்பத்தினர். பிரான்சினா ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் இயேசுதாஸ் குடும்பத்தினர்கள். தேவதாஸ் ஆன்மாவுக்காக ஆரோக்கிய மேரி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜெரால்ட் சுந்தர் அவர்கள் ஆன்மாவுக்காக மெட்டில்டா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்றைய கருத்துகளோடு நம்முடைய கருத்துக்களும் இணைத்து இந்த திருப்பலியில் பக்தி பூர்வமாக ஜெபிப்போம்.
வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்துக்கும் ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் விழாவை சிறப்பிக்க இன்று கொடியேற்றத்துடன் நாம் இந்த நவநாளை தொடங்கி இருக்கிறோம். மரியாள் விசுவாசத்தின் கேடயமாக இருக்கிறார். புனித அல்போன்ஸ் லிகோரியார் என்பவர் இப்படி சொல்லுகிறார்: நல்ல பழம் வேண்டுமென்றால் நல்ல மரத்தை நாட வேண்டும், நல்ல உணர்வு வேண்டுமென்றால் நற்குணங்களில் நாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமென்றால் மரியாள் வழியாக போக வேண்டும். ஆகவே மரியாள் நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்கிறாள். அந்த உணர்வோடு நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மரியாள் நமக்காக திருமகனிடத்திலே பரிந்து பேசி நாமும் அவளைப் போல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம் எல்லோரையும் ஆசிக்கின்றாள். ஆகவே அந்த ஒரு உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையினால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபேசுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையினாலும் ஆற்றலாலும் வலுவுற்று பெறுங்கள். அழகையின் ஏமாற்ற வழிகளையே எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரியோர், அதிகாரம் செலுத்துவோர், இருளில் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகளாகியவர்களோடு போராடுகிறோம். எனவே கொள்ளாத நாள் வரும் போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து கொள்ளுங்கள். ஆகையால் உண்மை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களில் மிதியடியாக போட்டுக் கொள்ளுங்கள். எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகள் எல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்க்கவலமாகவும் எடுத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்க
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின்பு முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி கொண்டார். வாழ்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, எனக்கு ஒரே பயமா நடுக்கமாக என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்குது. அதில் இப்படி சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜோடனை, அப்புறம் இந்த அழகான பாடல்கள், கொடியேற்றம், இதெல்லாம் பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால் எதனா தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கணும். சகோதர சகோதரிகளே, மரியாளுக்கு ஏன் இத்துணை மாட்சிமை, மரியாளுக்கு ஏன் இத்துணை வணக்கம் நாம் செலுத்துகிறோம்? மரியாளுக்கு ஏன் மக்கள் இப்படி கோடி கோடியாக வருகிறார்கள்? ஏனென்றால் அவள் இறைவனின் தாய், அருள் நிறைந்தவரை தன் கருவிலே தாங்கியவர். ஆகவே நம்முடைய பங்கு லூர்து அன்னை பங்கு. அதனுடைய விழாவை கொண்டாடுவதற்காக முதல் நாள் நாம் இன்று கொடியேற்றத்தோடு இந்த விழாவை தொடங்கினோம். அவங்க போட்ட மியூசிக் எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே அந்த வடிவேல் சொல்வார் பாருங்க. ஆகவே இன்று நாம் கொடியேற்றத்தோடு இந்த விழாவை தொடங்கினோம். நான் எப்போதுமே கேள்வி கேட்பேன், ஏன் கொடியேற்றினோம்? கொடியேற்றத்துக்கு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும் சாமி? வருஷம் வருஷம் ஏற்றுறாங்க, நாங்கள் வரோம், பூ எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு போயிடுவோம். எங்களை அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது சாமி. என்ன நீங்கள் புதுசு புதுசாக கேட்குறீங்க? மாதாவை வாழ்த்தணும். அப்புறம் சொல்லுங்களேன், எதனா சொல்லுங்க. இல்லை இது டைம் வேறு அப்படின்னு பேசுனா தூங்கிடுவீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். இது உங்களை உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கு சீரியல்லாம் விட்டு வந்துக்கிறீங்கன்னா உங்கள் தியாகத்தை நான் மெச்சுக்கிறேன். சொல்லு. அந்த அம்மா சொன்னாங்க மரியாளை புகழ்வது. வெரி குட். அப்புறம் யார் அது? சூப்பர்ப்பா. நான் உனக்கு நாளைக்கு ஒரு ஜோமால் எடுத்துன்னு தரேன்.
அதாவது திருச்சபை சொல்லுகிறது, இந்த கொடி மேலே உயர்வது போல என் ஆன்மாவும் ஆண்டவரே உன்னை நோக்கி உயர்வதாக. நம்ம கையை காட்டிட்டு அப்படியே விட்டுறோம், இது மேல போறதில்ல. ஆகவே கொடியேற்றுதலுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ மதிப்பீடுகளை, நம்முடைய கிறிஸ்தவத்தின் சில நேரம் மறந்துடுறோம். ஆகவே திருச்சபை இது மாதிரி திருவிழாக்களை கொடுத்து, இந்த மாதிரி கொடியேற்றம் எல்லாம் கொடுத்து மீண்டும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தட்டி எழுப்புகிறது. ஆகவேதான் இந்த கொடி ஏறும்போது என்ன ஏறணும், மேல ஏறிச்சா அது எனக்கு தெரியாதுப்பா, அது நீங்க தான் சொல்லணும். ஆகவே என்னுடைய ஆன்மா ஆண்டவரே கொடி மேலே உயர்ந்தது போல என்னுடைய உள்ளம் உன்னை நோக்கி உயர்வதாக. அதனுடைய அர்த்தம் தான் நாம் கொடியேற்றுகிறோம். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மரியாள் விசுவாசத்தின் கிறிஸ்தவர்களின் கேடயமாக இருக்கிறார் என்று சொன்னார். கேடயம் பார்த்தீங்கன்னா, கேடயம் என்னது? ஷீல்டு. பழைய காலத்து ராஜாராணி படம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கத்தி எடுத்து சண்டை போடுவாங்கல்ல, டிங் 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 டிங்னு. அப்போ ஒருத்தர்னா ரவுண்டா தட்டு மாதிரி வச்சுருப்பாரு, அதை வச்சு தடுப்பார். ஏனென்றால் அவர் காயப்படக்கூடாது, அவர் உயிர் போய்விடக்கூடாது என்று அதை வைத்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வார். தன் மீது எந்த காயமும் படக்கூடாது என்று அவர் ஜாக்கிரதையாக சண்டை போடுவார். அதற்கு பயன்படுத்துவதுதான் ஷீல்டு. இது தமிழிலே கேடயம் என்று சொல்கிறோம். அதே போல நீங்க எங்கன்னா ஒரு பெரிய மாபா எதனா ஒரு பெரிய ஊர்வலம் கெலாட்டா நடந்துச்சுன்னா நம்முடைய காவலர்கள் கையில ஒன்று வச்சுன்னு இருப்பாங்க, அது பிரம்பினால் செய்யப்பட்டிருக்கும். அதுவும் என்னது, அவர்கள் மேல் யாரும் தாக்கக்கூடாது என்று. ஆகவே இது தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, நம் மீது காயம் படாமல் இருக்க நம்மை பாதுகாக்கிறது, நம்முடைய உயிரை அது பாதுகாக்கிறது. இதுதான் நடைமுறையிலே கேடயம் என்பதற்கு அர்த்தம். ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே கேடயம் என்றால் என்ன? மரியாள் எப்படி விசுவாசத்தின் கேடயமாக இருக்கிறார்? ஆகவே இன்று நான் முதல் வாசகத்திலே புனித பவுல் அடிகளார் எபேசியருக்கு திருமுகத்தில் இப்படி சொல்றார், நாம் போராடுவது சாதாரணமான போராட்டம் இல்லை. இந்த உலகில் திரியும் ஆவிகளோடும் நம்முடைய ஊனோடும் ரத்தத்தோடு நாம் போராடுகிறோம். ஆகவே நம்முடைய போராட்டத்திற்கு எது நமக்கு கவசம்? எது? விசுவாசம். விசுவாசம், நம்பிக்கை. ஆகவே இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கும்போது அந்த தீயோனின் கணைகள் நம்மை தாக்காது. சின்னப்பர் சொல்லுகிறார் மிகவும் அழகாக, நம்பிக்கை என்னும் கேடயத்தை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இது அலகையின் அந்த ஏவுகணையில் இருந்து நம்மை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு விரோதி இருந்தா தானே நம்ம கையில கேடயம் வச்சுக்கணும். அத புனித அருளப்பர் சொல்றாரு, சிலுவை அருளப்பர், ஜான் ஆஃப் த கிராஸ். நம்ம எல்லோருக்கும் 3 விரோதிக்கிறாங்களாம். யாரு? மாமியாரு. மருமகன் சிரிக்கிறாங்க பாருங்க. மாமியார் சொல்றது, சாமி தப்பா சொல்ற, என் வாழ்க்கையை கெடுக்க ஒன்று வந்து வீட்டுக்கு. மருமக சொல்லுது, என்ன அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க, என் கரகை வந்து மாட்டிக்கினேன். அதுக்கு யார் விரோதி? அவங்க வீட்டுக்காருக்கு யார் விரோதி? நான் பிள்ளைங்க நினைச்சேன், பேய்களாம் வந்து பிறந்துக்குது, பிள்ளைங்க விரோதி. வேலை செய்யறதுக்கு யார் விரோதி? எனக்கு ஒரு பாஸ் இருக்கிறான் பாரு, என்ன பிச்சு எடுத்துறான் சாமி, அவருக்கு வேலை செய்யறவருக்கு பாஸ் விரோதி. இப்படி நம்ம எல்லோரும் நாம் இப்படிதான் நினைச்சுக்கிறோம். இவர்கள்லாம் விரோதி இல்லை, விரோதி ஆக்கப்பட்டவர்கள். உண்மையான விரோதி 3 பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பாக்குறீங்க, நான் உங்க விரோதி இல்லம்மா, நான் என்னைக்கோ ஒரு முறை வந்தேன். 3 விரோதிகள் புனித ஜான் ஆஃப் த கிராஸ் சொல்றாரு. முதல், நம் மாமிசம், the flesh, நம்முடைய உடல். நம்முடைய மாமிசம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த துன்பமும் வரக்கூடாது, நான் நினைத்ததை செய்ய வேண்டும். எவ்வளவு அந்த மாமிசம் நம்மளை தாக்குதுன்னா பூச நேரத்தில் கூட தூங்குவோம் நம்ம. ஏன்னா மாமிசம் சொல்லுகிறது. கேட்டிக்ஸ் கிளாஸ்ல நான் கேட்டேன், பூசையிலே உனக்கு பிடிச்ச பகுதி எதிரா? ஒரு பையன் சொன்னான், நன்மை கொடுக்குற சாமி. ஏன்? அப்பதான் எங்க ஆள் வரும் நன்மை வாங்குறதுக்கு. ஆல்டர் பாய்ஸை கேட்டேன், எதிரா? காணிக்க பவனி சாமி. ஏன்? அப்பதான் 2 ஆப்பிள் இது பாக்கெட்ல போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்ல பசங்க செய்ய மாட்டேங்கிறா.  3 இப்படி ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. 3
ஒரு பையன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது சாமி. அதுதான் நம்ம காத்துட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம்லாம் கேட்க முடியாது. ஆகவே நம்முடைய உடல் நாம் விரும்புவதை செய்ய வேண்டும் என்று நம்மை வற்புறுத்துகிறது. இதை ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் சொல்றாரு. ஆவி ஆவி ஊக்கம் உள்ளதுதான், ஊனுடலோ வலுவற்றது. ஆகவே இது முதல் எனிமி. நம்முடைய மாமிசம், நம்முடைய சதை இறைவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய தூண்டுகிறது. நம்முடைய உடல் இறைவனின் சித்தத்தை செய்வதற்கு பதிலாக நான் விரும்புவதே செய்து கொண்டிருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இந்த உலகம் நிறைய மாய கவர்ச்சிகளை காட்டி நம்மை மயக்குகிறது, நம் கண்களுக்கு விருந்து கொடுக்கிறது, பார்ப்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசை ஏற்படுத்துகிறது. இந்த உலகம் அந்த அம்மா சொல்லுது, ஏங்க கழுத்துல போட்டுக்கிற கயிறு, அது சின்ன கயிறு மாதிரி இருக்குது, அங்க பாத்தியா 10 சவரத்துல அவை ஒரு ஜிடிஆர் இருக்குதா, ஒரு ஜிடிஆர் தான் இருக்குதா என் மேல, இல்ல ஒரு ஜாய் அலுகாஸ் தான் இருக்குதா, ஒண்ணுமே இல்லையே. உலகம் நம்மை கவர்ச்சியில் இழுக்கிறது, கவர்ச்சி. இந்த சோதனை ஆண்டவருக்கு வந்தது. பேய் என்ன சொல்லிச்சு ஆண்டவரை பார்த்து, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் நமஸ்காரம் ಮಾಡಿದ್ರೆ சாக்கு, என்னை ஆராதிச்சிரு, இதெல்லாம் நான் கொடுத்துறேன். இந்த சோதனை நமக்கும் வருகிறது. இரண்டாவது எனிமி. மூன்றாவது விரோதி யார்? அழகை. அழகைனா யாரு? நீங்க நினைக்கிற மாதிரி 2 கொம்பு வச்சுக்கின்னு, வால் வச்சுக்கின்னு, பல்லு நீட்டா வச்சுக்கின்னு, கருப்பா வச்சுக்கின்னு வந்தா பாப்பீங்களா? பார்க்கதான் செய்வோமா? இல்லை. நான் விரும்பிய உருவில், நமக்கு பிடித்த நிகழ்ச்சியில் எது எனக்கு அதிகம் ரசிக்க முடியுமோ அந்த உருவத்தில் நம்மை ஏமாற்றுகிறது. இதுதான் மூன்றாவது எனிமி. ஆகவே இது மூன்றோடும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை போராட வேண்டும். இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு விசுவாசம் என்னும் கேடயம் தேவை. ஆகவே மரியாளை மரியாளை பற்றி நாம் தியானிக்கிறோம். மரியாள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், மரியாள் வாழ்க்கையிலே எத்தனை துக்கங்கள் வந்தது, எவ்வளவு வேதனைகள் வந்தது. குழந்தைய கோயில் கூட்டிட்டு போறாங்க சந்தோஷமா. அங்க ஒரு தாத்தா இருந்தாரு, சிமியோன். என்ன சொன்னார் பார்த்து, நீங்க குழந்தைய ஞானஸ்தானம் எடுத்துன்னு வச்சுங்களேன், உங்க சாமியார் சொல்றாரு, உங்க உள்ளத்துக்கு ஒரு வாழ் ஊடுருவும். அடப்பாவி, ஞானஸ்தானத்துக்கு எடுத்துன்னு வந்தா இந்த மாதிரி ஒரு அபத்தமான வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்? இதயம் நொந்து போகும். சிமியோன் சொல்கிறார், உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். மரியாளுக்கு வந்த வேதனை. அப்புறம் 12 வயசுல காணாம போயிட்டாரு. அப்பா அம்மா கூட போக வேண்டியவர் எங்க போயிட்டாரு? தேடி நிற்கிறாங்க. மாதா போய் கேட்கிறாங்க, மகனே ஏன்டா இப்படி செஞ்ச? என்ன சொன்னாரு? இததான் நிறைய பேர் சொல்றாங்க. பத்தியா என்ன சொல்றாரு? நீங்க மாதா மாதான்றீங்க. என்ன சொல்றாரு அவரு? என் தந்தை இல்லத்தில் நான் இருக்க வேணாவா? அப்ப மாதா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? நிச்சயமாக வேதனைப்பட்டிருப்பாள். இப்படி ஒரு வாழ்க்கையில நிறைய நிகழ்ச்சிகள். கடைசியாக தன்னுடைய மகனை கல்லறையில அடக்கம் செய்ததை பார்த்தார். சின்னாபின்னமான உடல் அவள் மடியிலே வளர்த்தப்பட்டது பார்த்தார். இப்படி அவள் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் வந்தது. குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓட வேண்டும், திரும்பி நாசரேத்துக்கு வர வேண்டும். கடினமான வாழ்க்கை. இதெல்லாம் மரியாள் எப்படி மேற்கொண்டால், ஒரே ஒன்று அவருக்கு ஊர்ஜிதமாக தெரியும். என்னது? இறைவனின் சித்தம் இது. கபிரியேல் தூதர் சொன்னார், இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன வார்த்தை, அதை அவள் கருவிலிருந்து கல்வாரி வரை அவள் தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றிக் கொண்டே வந்தாள். ஆகவேதான் நாம் மரியாளை பார்த்து உண்மையாகவே அவள் விசுவாசத்தின் வாழ்க்கை வாழ்ந்தாள். ஆகவே புனித பொனவென்ச்சர் என்பவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களே, ஜெபமாலை செய்வது மட்டும் போதாது, மரியாளின் புண்ணியங்களை வாழ்க்கையில் கண்டு பாவிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய விரல்கள் அந்த மணியிலே படும்போது மரியாளினுடைய புண்ணியம் உங்கள் இதயத்தை தொட வேண்டும் என்று சொல்கிறார் புனித பொனவென்ச்சர் என்பவர். புனித அல்போன்ஸ் லிகோரியார், மரியாவை தேடி ஓடுகிறோம், மரியாவை பார்த்து ஜெபிக்கிறோம், ஆனால் மரியாளை போல் வாழத்தான் மறந்து போகிறோம் அப்படி என்று சொல்கிறார். ஆகவே
நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா இடர்பாடுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா நெருக்கடிகளுக்கும் நமக்கு விசுவாசம், அந்த நம்பிக்கை என்று கேடயம் வரும்போது நம்மால் இறைவனோடு நம்முடைய ஞான வாழ்க்கையில் வாழ முடியும். ஆகவே இந்த முதல் வாசகத்திலே பவுல் அடிகளார் அப்படிதான், ஆர்வமாக இருங்கள், நீங்கள் வாழுகின்ற காலம் மிகவும் மோசமானது, உங்கள் விசுவாசத்துக்கு சோதனை வருகிறது. ஆகவே இந்த அதாவது எப்படி சொல்றாருன்னா, சண்டைக்கு போற ஒரு சேவகன் எப்படி தலைக்கு சீரா, இந்த மார்பு கவசம், கையிலே கேடயம், வாழ், இதனை எப்படி சொல்றாருன்னா, அது விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆர்வத்தை அணிந்து கொள்ளுங்கள், இறைவார்த்தை என்னும் வாளை கையில் ஏந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய விசுவாசம் எப்பொழுதெல்லாம் ஷேக் ஆகுதோ, நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதெல்லாம் அசைக்கப்படுகிறதோ, நமக்கு உதவியாக வருவது விசுவாசம். அதற்கு நமக்கு முன்மாதிரியாக இருப்பது அன்னை மரியாள். அன்னை மரியாள் காட்சி கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்றாங்க? என்னங்க லூர்து மாதா ரொம்ப அமைதியா இருக்கிறீங்களா? உங்க ஃபாதர் சொன்னாரு எங்க ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு. என்ன மாதா காட்சி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கம்மா? ஜெபமாலை சொல்லுங்கள், மனம் மாறுங்கள், என் மகனின் பாடுகளை வீணாக்காதீர்கள். கன்வர்ட், ரிப்பெண்ட், because my son is died for you. என் மகன் உங்களுக்காக பாடுபட்டு இருக்கிறார், கிறிஸ்துவின் பாடுகளை வீணாக்காதீர்கள் சொல்லுகிறார். மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். அதே தான் மரியா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அருளப்பர் நற்செய்தியிலே ரசம் தீர்ந்துடுச்சாங்க, வெறும் தண்ணி தான் இருக்குது. கல்யாண வீட்டுல ரசம் மிக முக்கியம். புளி ரசம் இல்லை, நம்ம செய்யற ரசம் இல்லை, திராட்சை ரசம். திராட்சை ரசம் எபிரேயர்களுக்கு நித்திய அரசின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். அந்த மகிழ்ச்சி அந்த திருமண வீட்டுல இல்ல. நமக்கு இந்த புதுமை பத்திலாம் தெரியும். நம்ம சொல்றோம் மாதா பரிந்து பேசின எவ்ரிதிங் இஸ் ஓகே ஃபைன். ஆனா மாதா சொன்ன ஒரு வார்த்தை நம்ம மறந்துட்டோம். என்ன சொன்னாங்க? அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அதான் முக்கியம். do whatever he says. so அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். என்ன சொன்னாரு? ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம், பலவிதமான முயற்சிகளை செய்கிறோம். ஆகவே இன்று மரியாள் எப்படி நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாக, நம் கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தின் கேடயமாக இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எது இந்த கேடயம்? இறை வார்த்தை, விசுவாசம், நம்பிக்கை, எதிர்நோக்கு. என்ன நேர்ந்தாலும் இறைவனோடு இணைந்து வாழுகின்ற அந்த வார்த்தை. ஆகவே ஒரு முறை என்னாச்சா, ரெண்டு பேர், இப்ப நான் பூசையில் இருக்கிற நிலைமை சொல்றேன். ரெண்டு பசங்க சண்டே மாசுக்கு போறாங்க. போற வழியில ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்தை கடந்து போகணும். ஆத்துல நிறைய மீன்கள் இருக்கிறது. அப்ப ஒரு பையன் என்ன சொல்றான்? அங்க போனா சாமியாரு அருன்னு அறுப்பாரு, நம்ம என்ன பண்ணலாம்? மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிடலாம். அப்ப இன்னொரு பையன் சொல்றான், டே இல்லடா, நீ சண்டேடா, சண்டே வந்து ஓய்வு நாள், நீ நம்ம கோயிலுக்கு போனா, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சரி என்ன சொல்றான்? நீ போய் தொலை, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இங்க மீன் பிடிச்சுன்னுக்கிறேன். என்ன பண்றான்? மீன் பிடிக்கிறவன், ஐயோ பூசைக்கு போலியே, சரி நீ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான். மீன் பிடிக்க வானான்னு சொன்ன என்ன பண்றான் தெரியுமா? எத்தனை மீன் பிடிச்சானோ, மகாத வர்த்தானோ, என்ன பண்ணானோ தெரியல, கூட இருக்கும் போதே கொடுக்க மாட்டாம, மோசமான பேர் வழி, தனியா விட்டு வந்துட்டேன், என்ன பண்ண போறான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேர்ல யார் விசுவாசி? நீங்களே சொல்லுங்க. அது மாதிரி உட்காந்துக்கலாம் நிறைய பேர். எப்போ முடியுமோ, எப்போ பூச முடியுமோ, இந்த சாமியார் கத்திக்கு நேகிறார் மைக்கில், லேட்டா வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு முக்கியமான சீரியல் தொடரும்னு போட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் மேல இருந்து கீழே விழுந்தாலும் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆகவே விசுவாசம் என்பது வார்த்தையில் இல்லை, செயல்களில். விசுவாசம் என்பது வர்ணனையான பேச்சுகளில் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில். நாம் என்ன செய்கிறோம்? மரியாள் இதைத்தான் செய்தார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன மரியாள் அவருடைய வாழ்க்கையில இறைவனின் சித்தத்தை முழுவதுமாக செய்தாள். ஆகவேதான் மரியாள் நமக்கெல்லாம் விசுவாசத்தின் கேடயமாக இருக்கிறார். ஆகவே சகோதரி, இதோட முடியும். விசுவாசம் என்றால் அது மட்டும் சொல்லு. வாட் இஸ் விசுவாசம்? என்ன பார்க்காதீங்க, என்கிட்ட விசுவாசம்னா என்ன? நீங்களாம் விசுவாசிகள் தானே. விசுவாசம் என்றால் என்ன? இறை வாழ்க்கையில் நம்பிக்கை,
விசுவாசத்துக்கு பைபிள்ல ஒருத்தர் உதாரணம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். யார் தெரியுமா அவரு? யாரு? ஆபிரகாம். அந்த 8th கிளாஸ் இருக்கிறார் அவரா? ஆபிரகாம். என்ன பண்ணார் ஆபிரகாம் தாத்தா? என்ன பண்ணாரு? ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சார். நீங்க யார்? உங்களை பார்க்கணும் நான். அப்புறம் தன்னுடைய ஒரே மகனை, கடவுள் சொல்வாரு, அன்பு செய்யும் ஒரே மகனை, நேசிக்கும் ஒரே மகனை, வயதான காலத்தில் அந்த ஒரே மகனை எங்க எடுத்துருவா? மோரியாளுக்கு 2 பேரும் போறாங்க. அப்ப பையன் கேட்கிறான், நைனா இருமா, நீ கொஞ்சம் ரொம்ப அவசரம் இரு, பிரியாணி இருக்குது, ஏன் அவசரப்படுற? அவன் கேட்கறான், இல்ல இதான் விசுவாசம். அவன் கேட்கறான், நைனா விறகு இருக்குது, நான் தூக்கின்னு வரேன், நான் கழுதை மேல உட்காந்து வரேன், நீ கத்தி வச்சுன்னுக்கிற, கையில நெருப்புக்குது, பொக்கரா எங்க, ஆடு எங்க? யோசித்து பாருங்க. ஆபிரகாம் மனசு என்ன ஆயிருக்கும்? இல்ல மகன் அவர் எடுத்து வந்து கொடுப்பார், பார்த்துக்கலாம்னா அவர் வேதனை என்ன சொன்னாரு? ஆண்டவர் மலை மேல் பார்த்துக் கொள்வார். He will see, he will provide on the mountain. ஆண்டவர் மலை மீது பார்த்துக் கொள்வார். அப்போ 2 பேரும் போறாங்க. போன பிறகு அவரை ஈசாக்கை கட்டி கத்தியால் குத்தும் போது வானதூதர் வந்து, ஆபிரகாம் ஸ்டாப், உன் விசுவாசத்தை நான் பார்த்தேன். ஆகவே இதுதான் விசுவாசம். ஆபிரகாம் இன்னொன்னு செஞ்சாரு. மலைக்கு போகும்போது கீழே நிக்கிறோட சொல்வாரு, நாங்கள் போய் திரும்பி வருவோம், we will come back. எப்படி? திரும்பி வருவோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது விசுவாசம். 3வது, அவர் மலை மீது ஏறுவதற்கு முன்னால் தான் கொண்டு வந்த கழுதையை அங்கேயே விட்டு போயிடுறாரு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கழுதையை அங்கே விட்டு போறது, அவருடைய சித்தத்தை அங்கேயே வச்சுட்டாரு. இல்ல, இனிமேல் கடவுள் சித்தத்தை நான் செய்வேன். இறைவன் சித்தம், இறைவன் என்ன சொல்கிறார், அதுதான் அந்த அடையாளமாக அந்த கழுதையை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆசையை, அவர் நினைத்ததை, அவருடைய அன்பு மகனை, அந்த பாசம் எல்லாவற்றையும் அங்கே மலையின் அடிவாரத்தில் விட்டுட்டு மேல போறாரு. அதுதான் வானதூதரை அனுப்பி அவருடைய மகனை காப்பாற்றி ஆசீர்வாதத்தின் தந்தையாக மாற்றி விசுவாசத்துக்கு முன் அடையாளமாக வைத்தது. ஆகவே சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்னை மரியாள் நம்மை பார்த்து கேட்பது ஒன்று, உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள், உங்கள் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என்ன நேர்ந்தாலும் உங்கள் விசுவாசத்தை இழக்காதீர்கள். ஏனென்றால் விசுவாசம் தான் நமக்கு இறைவனோடு நம்ம இணைக்கும், நித்திய வாழ்க்கை கொடுக்கும். மரியாள் இதை எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் இதை செய்து கொண்டே இருந்தால், ஆகவே நாம் இந்த திருவிழாவிலே 9 நாட்கள் 9 நாட்களிலே இதற்காக நாம் மரியாளே என்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்து, என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்து, இறைவன் மீது இருக்கின்ற அன்பை அதிகப்படுத்து. லாஸ்ட் அந்த நற்செய்தியில சின்ன விதை, ஸ்மால் சீடு, அது என்ன பாருங்க, சிறிய விதை பறவைகள் வந்து தங்கும் பெரிய மரமாக மாறுகிறது. இறைவனின் வார்த்தை திருமுழுக்கிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம் என்னும் விதை, திருமுழுக்கிலே நம்முடைய இதயத்திலே விதைக்கப்பட்ட இந்த விதை, இது வளர்ந்து மரமாக, இந்த பறவைகள் யாரை குறிக்கும் என்றால் இறைவனுக்காக தேடிக்கொண்டிருக்கிற மக்கள், மகிழ்ச்சிக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்களுக்கு திருச்சபை இடம் கொடுக்கிறது. திருச்சபையில் வந்து அவர்கள் இளைப்பாறுகிறார்கள், இறைவனில் வந்து அதுதான் அந்த மரம். ஆகவே நம் எல்லோருக்கும் இந்த விசுவாசம் என்னும் விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்னும் விதையை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் மரியாளை கண்டு பாவித்து மரியாளுடைய புண்ணியங்களை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழும்போது இறைவன் கொடுத்த விசுவாசம் நம்மில் வளரும். நாமும் நம்முடைய குடும்பத்தில், நாம் வேலை செய்கின்ற இடத்தில், இந்த சமுதாயத்தில், இந்த பங்கில் நாமும் விசுவாசத்தின் கேடயங்களாக மாறுவோம். இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய பங்கை மாற்றும், நம்முடைய குடும்பத்தை மாற்றும். இதிலிருந்து தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக மாறும். அதற்காக நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் திருமுன்னிலையிலே சமர்ப்பிப்போம்.
வரம் தர வேண்டுமென்று லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நம்பிக்கையான இயேசுவே இறைவா, இறையாட்சியை நோக்கி பயணிக்கும் உம் பிள்ளையாகிய நாங்கள் உம்மீது விசுவாசம் கொண்டவர்களாய் ஒரே எதிர்நோக்கோடு இறுதி வரைக்கும் நற்காரியங்களை செய்தன் மூலம் ஆசிர் பெற்ற மக்களாக உம்மிடம் வந்து சேர வரம் தர வேண்டுமென்று தூய லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரங்களின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் குழந்தைகள், மாணவர்கள், இருபால் இளைஞர் இறைவார்த்தையை வாசிப்பினை பழக்கமாக்கிக் கொள்ளவும் உம் வார்த்தைகளை வாழ்வில் கடைபிடித்து வாழவும் வரமருள வேண்டுமென்று எங்கள் பங்கின் பாதுகாவலி தூய லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அரசரும் ஆயனுமான இயேசுவே இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் அனைத்து தலைவர்களும் மதவெறி அனைவரையும் இந்தியர்களாக சமமாக நடத்தவும் நீர் காட்டுகின்ற அமைதியை உமது அரசு தன்மையை உள்வாங்கி அனைவருக்கும் நற்பணி ஆற்றிட வரமருள வேண்டுமென்று தூய லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, விசுவாசத்துடன் உம் திருமுன்னிலையில் நாங்கள் கொண்டு வந்த வேண்டுதல்களுக்கு நீர் கனிவாய் செவி சாய்த்தருளும். மேலும் எங்கள் இதயத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர். கன்னி மரியாவின் வாழ்க்கையை நாங்கள் கண்டு பாவித்து என்றும் விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படாமல் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Then
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலிப்பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையினால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் மேவிப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையினால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகம் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே முது மாண்பினை வான தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுனை காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். சிறப்பான விதத்தில் லூர்து அன்னையினுடைய கொடியேற்றுகிற இந்த சிறப்பான ஒரு நாளிலே பல்வேறு விதமான ஜெபங்களோடும் வேண்டுதல்களோடும் இத்திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இவருடைய உள்ளத்தில் இருக்கிற தேவைகள் அனைத்தும், இவருடைய வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் இந்த அருமையான ஒரு நாளிலே லூர்து அன்னையினுடைய பரிந்துரையால் வெற்றிகரமாக, அற்புதமாக, அதிசயமாக மாற வேண்டிய அனைத்து வரங்களையும் தந்து ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இவரே தேவரீர், என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
காண தவித்திடுமா காணாமல் போன தாசு உன்னை கருத்தாய் தேடிடுவா கருத்தாய் தேடிடுவா கடவுள் உன்னை மறப்பதில்லை கலக்கம் கொள்ளாதே கடல் கடந்து செல்லும் பொழுதில் இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற தலைப்பில் தியானித்தோம். இன்று நாம் விசேஷமாக பங்கிற்காக ஜெபித்திருக்கிறோம். இன்றைய இந்த திருப்பலியானது பாடல் குழுவினரால் தயாரிக்கப்பட்டு நடத்தி கொடுத்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஜெபமாலை நடத்தி கொடுப்பார்கள். பாடல் குழுவினர், தமிழ் பாடல் குழுவினர் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் வார நாட்களில் மறக்காமல் வந்து திருப்பலிக்கு பாடல்கள் பாடி, மேலும் இந்த நவநாட்கள் திருநாட்களில் மிகவும் அழகாக தயாரித்து கடவுளுடைய அந்த அருளை பெற்றுத்தர உதவுவார்கள் நம்முடைய தமிழ் பாடல் குழுவினர்கள். ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக எல்லா தமிழ் பாடல் குழுவினர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, மேலும் இங்கே குழும்பியிருக்கும் எல்லா குருக்கள், கன்னியர்கள், உங்கள் அனைவரின் சார்பாக எல்லா பாடல் குழுவினர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாளைய தினம் நாம் அன்னை மரியாள் குடும்பங்களின் பாதுகாவலி என்ற தலைப்பை தியானிக்கவிருக்கின்றோம். நாளை சனிக்கிழமை மாதாவின் நாள். இதே போல மாலை 7 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். நாளை சிறப்பு கருத்து குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து குடும்பமாக தந்தை, தாய், பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் வரும்பொழுது குடும்பமாக உட்கார்ந்து திருப்பலியை காண வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் புனித வின்சென்ட் பால் சபையினர் திருப்பலியையும் ஜெபமாலையும் வழிநடத்துவார்கள். இன்றைய தினத்தில் நமக்கு இந்த தேரனை அலங்கரித்த திரு ஆண்டனி ஸ்டெல்லா, மேரி சிவென்ட் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழா திருப்பலிகள், மேலும் இந்த நவநாள் திருப்பலிகளுக்கு உங்களுடைய காணிக்கை தருவது மிகவும் ஒரு நல்ல காரியம் இந்த நவநாட்களில் மற்றும் திருவிழாவிற்காக. ஆகவே உங்களிடம் ஒரு என்வலப் கவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நீங்களும் என்வலப் கவர் எடுத்துக்கொண்டு திருவிழாவிற்காக என்னுடைய குடும்பத்தின் காணிக்கை என்று உங்களுடைய குடும்பத்தின் காணிக்கையாக நம்முடைய திருவிழாவிற்கு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் மிகவும் அருமையாக இந்த நவநாட்களை ஆரம்பித்து வைத்த நம்முடைய பாசத்திற்குரிய அருட்தந்தை அலெக்சாண்டர், இவர் மிகவும் அருமையாக நமக்கு மறையுரையை கொடுத்திருக்கிறார். 3 விரோதிகள், எனிமீஸ், இது யார் சொன்னது? சிலுவை அருளானந்தர், ஜான் ஆஃப் தி கிராஸ் சொன்னார் அப்படின்ட்டு நிறைய புனிதர்கள் பேர் அவர் சொன்னார். மேலும் இந்த 3 விரோதிகள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடல், இந்த உலகம், இந்த உலக ஆசை இச்சைகள், நம்ம எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அது என்று சொல்லி மிகவும் அருமையான ஒரு முறையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றிய ஃபாதர் அவர்களுக்கும், நம்மோடு இந்த திருப்பலியில் பங்கு கொண்ட அருட்தந்தை ஃபாதர் விக்டர், அருட்தந்தை
ஆல்பர்ட் மற்றும் இதர தந்தைகள் எல்லாருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடனே நாம் ஜெபமாலை சுற்றுப்பிரகாரம் இருக்கும். ஆகவே தயவு செய்து முடிந்தவுடனே இந்த ஜெபமாலையில் எல்லோரும் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்றென்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், நற்கருணை நிறைவேறிற்று. பவனிக்கு கேண்டில் அங்கே இருக்கிறது, விருப்பமானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் திருப்பலி அங்கே எழுதுகிறார்கள். திருப்பலி கருத்து கொடுப்பவர்கள்